Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு இங்கிலீஷ் ஸ்டோரி மூலமாக கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஸ்டோரியை கொடுக்குறேன், நீங்கள் ஒரு டைம் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த ஸ்டோரியோட எக்ஸ்ப்ளனேஷனும் இதோட கிராமரும் நம்ம பார்க்கலாம். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோரியை கம்ப்ளீட்டாக ஒரு ரீட் பண்ணி பாருங்கள். நம்ம இதோட மீனிங் பார்ப்போம். Once upon a time there was a little girl named Lily. Once upon a time அப்படின்னா ஒரு காலத்தில் there was a little girl named Lily. ஒரு லில்லி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருந்தாள். இப்போ அங்கே ஒரு பொண்ணு இருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம்? தேர் இஸ் அ லிட்டில் கேர்ள். தேர் அப்படின்னா அங்கேன்னு அர்த்தம். தேர் இஸ் அ லிட்டில் கேர்ள், அங்கே ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு பொண்ணு இருந்தா, இது முடிஞ்ச விஷயம். ஸோ பாஸ்ட் இஸ்க்கு பதிலாக வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். தேர் வாஸ் எ லிட்டில் கேர்ள் நேம்டு லில்லி. அவளுடைய பேர் லில்லி. ஓகே, லில்லி லவ் டு பிளே இன் க கார்டன் எவ்ரிடே அப்படின்னா லில்லி அவளுடைய தோட்டத்தில் விளையாடுறதுக்கு விரும்புவா. ஓகே, அப்போது லில்லி லவ் டு பிளே, இங்கே லவ்க்கு பதிலாக லவ்டுன்னு போட்டிருக்கோம். ஏன்னா அது பாஸ்ட் டென்ஸ். ஸோ லவ் டு பிளே ஹர் கார்டன் எவ்ரிடே. ஹெர் அப்படின்னா அவள் வந்தனால நம்ம ஹெர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதே இது அவனாக இருந்துச்சுன்னா நம்ம ஹிஸ் யூஸ் பண்ணுவோம். இன் ஹெர் கார்டன் எவ்ரிடே, தினமும் அவளுடைய கார்டனில் விளையாடுறதுக்கு அவள் விரும்புவா. ஸோ இன் அப்படின்னா இல், கார்டனில் விளையாட விரும்புவா. இன் ஹர் கார்டன் எவ்ரிடே, அவளுடைய கார்டனில் விளையாட விரும்புவா. ஓகே, ஷி ஹேட் மெனி ஃப்ளவர்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் தட் ஷி டுக் கேர் ஆஃப் வித் லவ். அவளிடம் அவள் அன்போடு பராமரித்து பார்த்த நிறைய பூக்களும் நிறைய செடிகளும் இருந்துச்சு. இது ஒரு ஜென்ரலான ஒரு ட்ரூத்தை சொல்லும்போது நம்ம எப்படி சொல்லுவோம்? சிம்பிள் ப்ரெசன்ஸில் சொல்லுவோம். அப்போ எப்படி சொல்லுவோம்? இப்போ என்கிட்ட நிறைய மரமும் செடியும் என்கிட்ட இருக்குது அப்படின்னா நான் எப்படி சொல்லுவேன்? ஐ ஹாவ் அப்படின்னு சொல்லுவோம். இதே அவள்கிட்ட இருந்து அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஷீ ஹேஸ்ன்னு சொல்லுவோம். ஹீ ஷீ இட் வந்துச்சுன்னா ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். ஐவி யூதே ஹேவ் யூஸ் பண்ணுவோம். இது நமக்கு தெரியும் சிம்பிள் ப்ரெசன்ஸில். என்கிட்ட இருக்குது, அதே மாதிரி அவள்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறது. அப்போ ஷீ ஹேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாஸ்ட் டென்ஸ் அவள்கிட்ட இருந்து முன்னாடி இருந்துச்சு. பாஸ்டான விஷயத்தில் தானே நம்ம கதை சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல ஷீ ஹேட்னு யூஸ் பண்ணியிருக்கோம். பாஸ்ட் டென்ஸ் ஹேட் தானே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஷீ ஹேட் மெனி ஃப்ளவர்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் தட் ஷீ டுக் கேர் ஆஃப் வித் லவ். அப்படின்னா என்னென்னா தட் அப்படின்னா அந்த அதை டேக் கேர்னு நம்ம என்ன சொல்லுவோம்? பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லுவோம். இது பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னால டுக் கேர் போட்டிருக்கோம். ஓகே, டுக் கேர் ஆஃப் வித் லவ், அன்புடன். லவ் அப்படின்னா அன்பு, வித்னா உடன், அன்புடன் அவள் அதை பாதுகாத்தா, டேக் கேர் பண்ணிக்கிட்டா. டுக் கேர் பாஸ்ட் டென்ஸ்னால டுக் கேர் போட்டிருக்கோம். ஓகே, தட் ஷீ டுக் கேர் ஆஃப் வித் லவ், அன்புடன் அவள் அதை பராமரிச்சிருந்தா. ஓகே, பராமரிக்கிறது தான் டுக் கேர் அப்படின்னு போட்டிருக்கோம். One morning, Lily found a small injured bird under a tree. One morning அப்படின்னா ஒரு நாள் காலையில் லில்லி ஃபவுண்ட் எ ஸ்மால் இன்ச்சர்ட் பேர்டு. அப்படின்னா ஃபவுண்ட்னா ஃபைண்ட், கண்டுபிடிச்சா. அவள் பார்க்குறத நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஃபைண்டுக்கு பாஸ்ட் டென்ஸ் ஃபவுண்டு. ஸோ லில்லி ஃபவுண்ட் எ ஸ்மால், சின்ன, இன்ச்சர்ட் அப்படின்னா காயமடைந்தது. ஸோ இன்ச்சர்ன்னு சொல்லுவோம். இங்கே ஈடி ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். அதனால இன்ச்சர்ட் பேர்ட் அண்டர் எ ட்ரீ அப்படின்னா அண்டர் அப்படின்னா அடியில். ஸோ மரத்துக்கு அடியில், ஒரு மரத்துக்கு அடியில். ஸோ அப்படின்னா ஒரு மரத்துக்கு அடியில், அண்டர் எ ட்ரீ. ஓகே, ஒன் மார்னிங் லில்லி ஃபவுண்ட் எ ஸ்மால் இன்ச்சர்ட் பேர்ட் அண்டர் எ ட்ரீக்கு அடியில் ஒரு இன்ச்சரான பேர்டை பார்த்தா, கண்டுபிடிச்சா. ஓகே, நெக்ஸ்ட்டு த பேர்ட் வாஸ் அன்ஏபிள் டு ஃப்ளை. அந்த பேர்டால் ஏபிள் அப்படின்னா முடியும் அப்படின்னு அர்த்தம். அன்ஏபிள் அப்படின்னா முடியாது. ஃப்ளை அப்படின்னா பறக்கிறது. ஓகே, அந்த பேர்டால் பறக்க முடியலை. ஸோ இஸ் போடலை, இஸ்க்கு பதிலாக வாஸ் போட்டிருக்கேன்னா முடிஞ்ச விஷயம்னால. த பேர்ட் வாஸ் அன்ஏபிள் டு ஃப்ளை. நெக்ஸ்ட்டு லில்லி ஜென்ட்லி பிக் அப் த பேர்ட் அண்ட் brought it to her home. லில்லி அதை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கொண்டு போனா. அப்படி மீனிங் லில்லி ஜென்ட்லி பிக் அப் த பேர்டு. ஜென்ட்லி அப்படின்னா என்னென்னா மெதுவாக, பிக்னா தூக்குறது. ஓகே, எடுக்கிறது. ஸோ பிக்டு இங்கே யூஸ் பண்ணி இப்போ ஈடி சேர்த்துருக்கோம். ஏன்னா பாஸ்ட் டென்ஸ். ஸோ பிக் அப் அப்படின்னா அப் த பேர்டுனா தூக்குறது. ஸோ அப்புனா மேலே, ஸோ மேலே தூக்குனா. அண்ட் brought it to her home. பிரிங்கோட பாஸ்ட் டென்ஸ் தான் brought. ஓகே, கொண்டு போனா, இப்போ கொண்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு பிரிங்குன்னு சொல்லுவோம்.
கொண்டு போனால் அப்படின்னு சொல்கிறதுனால brought இட்னா அதை to her home அவளுடைய வீட்டுக்கு கொண்டு போனான். ஓகே, she made a small nest for the bird using a basket and some soft cloth. she made அப்படின்னா அவள் வந்து கட்டுனா, உருவாக்குறது. இப்போ நான் வந்து ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மேக் அப்படின்னு சொல்லுவோம். மேக்கோட பாஸ்ட் இஸ் மேடு. she made a small nest அப்படின்னா ஒரு கூடு. for the bird அப்படின்னா பேர்டுக்கு. for அப்படின்னா பேர்டுக்காக. யூஸிங் a basket ஒரு பாஸ்கெட் யூஸ் பண்ணி ஒரு கூடையை வச்சு ஒரு சாஃப்டான கிளாத்து, ஒரு சாஃப்டான துணி, மென்மையான ஒரு துணியால் ஒரு கூடு வந்து இதை வந்து செய்தா. ஓகே, யூஸிங் இதை யூஸ் பண்ணி பண்ணலாம். யூஸிங் பயன்படுத்தி செய்தா. கொஞ்சம் நேரம் வரனால கண்டினியூஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, பயன்படுத்தி அவள் ஒரு கூடை வந்து செஞ்சா. ஓகே, லில்லி கேவ் த பேர்ட் சம் வாட்டர் அண்ட் சீட்ஸ் டு ஈட். லில்லி கேவ் த பேர்ட். கேவ் அப்படின்னா கொடுக்கறது, கிவ் அப்படின்னா கொடுக்கறது. கிவோட பாஸ்டன்ஸ் தான் கேவ். ஸோ லில்லி கேவ் த பேர்ட், அவள் கொடுத்தா. இப்போ கொடுக்குறா அப்படி இப்போ நடந்துருக்க சொல்கிறதுக்கு கிவ்னு சொல்லுவோம். இது நடந்து முடிஞ்சனால கேவ் யூஸ் பண்ணியிருக்கோம். லில்லி கேவ் த பேர்ட், அந்த பேர்டுக்கு சம் வாட்டர் கொஞ்சம் தண்ணியும், அண்ட் சீட்ஸ் அப்படின்னா விதைகளும். எதுக்கு? டு ஈட் சாப்பிட்றதுக்கு கொடுத்தா. ஓகே, she talked to the bird softly hoping it would feel better soon. அப்படின்னா என்னென்னா அந்த நம்பிக்கையோடைய சீக்கிரமாக குணமடைஞ்சிருங்கிற நம்பிக்கையோடைய அந்த பேர்டுக்கிட்ட அவள் சாஃப்டாக பேசினா. she talked to the bird softly அப்படின்னா டாக் அப்படின்னா பேசுகிறது. ஸோ முடிஞ்சனால நம்ம ஈடி சேர்த்துருக்கோம் பாஸ்ட் டென்ஸ். she talked to the bird, அந்த பேர்டுக்கிட்ட சாஃப்டாக மென்மையாக பேசினா. ஹோப்பிங் அப்படின்னா நம்பிக்கையுடன். ஸோ அதனால் நம்பிக்கையுடன் வருதுல்ல, அதனால் நம்ம ஐஎன்ஜி போட்டுருவோம் கண்டினியூஸாக. நம்பிக்கையோடு கொஞ்ச நாள் நடக்கிறதுல ஒரு கண்டினியூஸாக நடக்கிறதுனால நம்பிக்கையோடு இருக்கிறா. ஸோ ஹோப்பிங் இட் அப்படின்னா அது வுட் ஃபீல் பெட்டர் சூன், அது சீக்கிரமாக சரியாயிரும். ஃபீல் அப்படின்னா நம்பிக்கையோடு அவள் வந்து அதுக்கிட்ட மென்மையாக பேசினா. ஓகே, எவ்ரிடே லில்லி டுக் கேர் ஆஃப் த பேர்டு. தினமுமே நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டேக் கேர் ஆஃப் த பேர்டு, அந்த பேர்டை தினமுமே டேக் கேர் பண்ணிக்கிட்டா. ஓகே, கவனமாக பார்த்துக்கிட்டா. ஓகே, she named the bird Sunny because it had bright yellow feather. அவள் வந்து she named the bird அப்படின்னா பறவைக்கு ஒரு பெயர் கொடுத்தா. என்ன நேம் the bird Sunny அப்படிங்கிற பேர் கொடுத்தா. பிகாஸ் அப்படின்னா எதனால அப்படின்னா it had bright yellow feathers அப்படின்னா அப்படின்னா அதுக்கு, had அப்படின்னா இருந்துச்சு, பிரைட்டான எல்லோ கலரில், ஃபெதர்ஸ் அப்படின்னா இறகுகள் இருந்தனால அதுக்கு சன்னின்னு அவள் பேர் கொடுத்தா. வந்து நம்ம ஒரு பேர்டை பார்த்துட்டு அதுக்கு வந்து எல்லோ கலரில் ஃபெதர் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் ஹேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது முடிஞ்சு அப்படின்னால நம்ம ஹேட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இட் ஹேட் பிரைட் எல்லோ ஃபெதர்ஸ், அது இருந்தனால அதுக்கு சன்னி அப்படின்னு பேர் கொடுத்தா. ஆஃப்டர் எ ஃபியூ டேஸ் சன்னி ஸ்டார்டட் டு கெட் ஸ்ட்ராங்கர். ஆஃப்டர் எ ஃபியூ டேஸ் அப்படின்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா சன்னி, இப்போ சன்னினா எது? அந்த பறவையோட பெயர் தான் சன்னி ஸ்டார்டட் டு கெட் ஸ்ட்ராங்கர், அது வந்து ஸ்ட்ராங்காகி வர தொடங்கிச்சு, அதாவது சரியாயிட்டு வர தொடங்கிச்சு, அது ஸ்ட்ராங்காக தொடங்கிச்சு. ஸோ ஸ்டார்டட் டு கெட் ஸ்ட்ராங்கர் அப்படின்னா ஸ்ட்ராங்காகி வர தொடங்கிச்சு. லில்லி வாஸ் வெரி ஹாப்பி டு see Sunny flap its wings. லில்லி வாஸ் வெரி ஹாப்பி, அவள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தா. டு see Sunny flap its wings. ஃப்ளாப் அப்படின்னா அசைகிறது, விங்ஸ் அப்படின்னா இறகு, அந்த இறகு வந்து அசைகிறத பார்த்து ரொம்ப சந்தோஷமடைஞ்சா. டு see அப்படின்னா பார்க்குறது. இப்போ நம்ம யாராவது ஒருத்தங்களை பார்த்து உங்களை பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐம் வெரி ஹாப்பி டு see you, உன்னை பார்த்தது நம்ம ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவோம்ல, இது வந்து அதை வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சா அப்படின்னு சொல்கிறது. அதனால் லில்லி வாஸ் வெரி ஹாப்பி டு see Sunny flap its wings. இட்ஸ் அப்படின்னா அதோடைய, இப்போ வந்து இட்டு போட்டு எஸ் ஏன் போட்டிருக்கோம், இட்ஸ் அப்படின்னு ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா இப்போ வந்து பிரியாஸ் ஹவுஸ் அப்படின்னு சொன்னால் பிரியாவுடைய ஹவுஸ் அப்படி தானே, அதனால தான் நம்ம எஸ் போடணும். அதே மாதிரி தான் இங்கே இட் அப்படின்னா அதனுடைய விங்ஸ், அதனுடைய இறக்கை. ஸோ இட்ஸ் விங்ஸ். ஓகே, அதனுடைய விங்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகே, ஒன் சன்னி ஆஃப்டர்நூன் Sunny was ready to fly again.
ஒரு நாள் மதியானம் பறவை வந்து பறக்கிறதுக்கு ரெடி ஆச்சு. சன்னி வாஸ் ரெடி டு ஃப்ளை அகெயின். அகெயின் அப்படின்னா மறுபடியும் அது பறக்கிறதுக்கு, ஃப்ளை அப்படின்னா பறக்கிறதுக்கு ரெடி ஆச்சு, தொடங்கிச்சு. லில்லி டுக் த பேர்ட் அவுட் சைட் அண்ட் வாட்ச் as it flew up into the sky. லில்லி டுக் த பேர்ட் அவுட் சைட் அப்படின்னா, டுக் அப்படின்னா எடுத்தா, டேக் அப்படின்னா எடுக்கிறது, டேக்கோட பாஸ்ட் டுக் த பேர்ட், அந்த பேடை எடுத்து எங்கே கொண்டு போனால், பேர்ட் அவுட் சைடு வெளியே கொண்டு போனால். அண்ட் வாட்ச் அப்படின்னா பார்த்தா, வாட்ச்னா பார்க்குறது, வாட்ச் அப்படின்னா பார்த்தா. as it flew up into the sky, அது ஸ்கையில் பறக்கிறதுக்கு, ஃப்ளையோட பாஸ்ட் ஃப்ளூ, பறக்கிறத பார்த்தா. வெளியே கொண்டு போய் விட்ட உடனே அது மேலே பறந்து ஸ்கையில் வானத்தில் போனதை அதை பார்த்தா. ஓகே. சன்னி sang a beautiful song to thank Lily. sang அப்படின்னா பாடுச்சு, சாங் அப்படின்னா பாடுறது, சாங்கோட பாஸ்ட் sang a beautiful song, ஒரு அழகான பாட்டு பாடி லில்லிக்கு அதை நன்றி சொல்லிச்சு. ஓகே. லில்லி ஃபெல்ட் ப்ரவுட் அண்ட் ஹாப்பி. ப்ரவுட் அப்படின்னா பெருமையாடுறது, ஹாப்பி அப்படின்னா சந்தோஷமாக உணர்ந்தாள். ஃபெல்ட் அப்படின்னா உணர்றது, ஃபீலோட பாஸ்ட் ஃபெல்ட். ஓகே. லில்லி வந்து ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் உணர்ந்தா. ஷீ நியூ ஷீ ஹேட் டன் சம்திங் கைண்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட். ஷீ நியூ அப்படின்னா நோவோட பாஸ்ட் நியூ, அவளுக்கு தெரியும். ஷீ ஹேட் டன் சம்திங், அவள் ஏதோ ஒன்று செஞ்சிட்டா அப்படின்னு அவள் நினச்சா. ஓகே. கைண்ட் அப்படின்னா இரக்க குணம், இம்பார்ட்டன்ட் அப்படின்னா முக்கியத்துவம், முக்கியமான இரக்கமுள்ள ஒரு விஷயத்தை அவள் செஞ்சுட்டேன்னு நினச்சா. ஓகே. ஷீ நியூ அப்படின்னா அவளுக்கு தெரியும். ஷீ ஹேட் டன் சம்திங் கைண்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே. டூ அப்படின்னா செஞ்சது, டன் அப்படின்னா செஞ்சு முடிச்சது அப்படின்னால V3 ஃபார்ம் போட்டுருக்கோம். ஹேட் வந்தால் V3 ஃபார்ம் தான் போடணும். ஸோ ஷீ ஹேட் டன் சம்திங் கைண்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட், ஏதாவது ஒன்று செஞ்சேன்னா அவளுக்கு தெரியும். ஃப்ரம் த டே ஆன் அப்படின்னா அந்த நாளில் இருந்து, ஃப்ரம் அப்படின்னா இருந்து, தேட்னா தேட் டே அப்படின்னா அந்த நாள், that day on. from that day on அப்படின்னா அந்த நாளில் இருந்து. லில்லி ஆல்வேஸ் remember the joy of helping others. லில்லி ஆல்வேஸ் அப்படின்னா எப்பொழுதுமே, ரிமெம்பர் அப்படின்னா ஞாபகம் வச்சிருந்தா, ரிமெம்பர் அப்படின்னா ஞாபகம், இது வந்து ஞாபகம் வச்சிருந்தாள் அப்படின்னால ரிமெம்பர் த ஜாய் ஆஃப் ஹெல்பிங் அதர்ஸ். ஹெல்பிங் அதர்ஸ் அப்படின்னா மற்றவங்களுக்கு உதவியில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை அவள் எப்போவுமே, ஆல்வேஸ் அப்படின்னா எப்போவுமே ஞாபகம் வச்சுருந்தா, ஞாபகம் வச்சுருந்தா. இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை புரியலை, ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம டெய்லியும் இதே மாதிரி ஸ்டோரியை வித் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஸ்டோரியோட மீனிங் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும். இன்னும் நீங்கள் ஒரு நோட்டில் இந்த ஸ்டோரியை வந்து கண்டிப்பாக எழுதி பாருங்கள் ஒருக்க. அப்போ உங்களுக்கு நிறைய சென்டென்ஸ் வந்து உங்களால் ஃபார்ம் பண்ண முடியும். உங்களுக்கு வெக்காபுலரியும் ஞாபகம் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இப்படி வீடியோ பார்த்துட்டு எழுதி பாருங்கள், அப்போ ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறமா சொல்லி மட்டும் பார்த்தா போதும். இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பேச முடியும். மறக்காமல் உங்களோட கமெண்ட் என்னவோ, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லை அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, எதுனாலும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.